Hi friends, இன்னைக்கு கம்லூஸ் கிச்சனில் நம்ம கார்த்திகை தீபத்துக்காக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு அப்பம் தான் பார்க்க. ஊற போடவோ அரைக்கவோ தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சாஃப்ட் அப்பம் இப்போ எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு 1 கப் மைதா இருந்தால் போதும். மைதா மாவுக்கு பதில் 1 கப் கோதுமை மாவில் கூட நம்ம இந்த அப்பம் செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். 1 கப் மைதாவை பவுலில் எடுத்துட்டு அதுக்கு கூட ஒரு 1/2 கப் பொடி ரவை இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிளெண்டரில் போட்டு அடிச்சுட்டு அதில் ஒரு பிஞ்ச் சால்ட், கொஞ்சம் ஏலக்காய் தூள், ஒரு 3/4 to 1 கப் உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெள்ளை பொடி எடுத்திருக்கேன். இப்போ வெள்ளை பவுடரே கிடைக்கிது பேக்கெட்டில். ஸோ அது கூட யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வெள்ளை பாகு கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு கூட கொஞ்சம் 1/2 கப் வார்ம் மில்க், தட் இஸ் லேஸ் இளம் சூடாக இருக்கிற பாலும் தண்ணியும் கொஞ்சம் வார்மாக தான் இருக்கணும். அதையும் சேர்த்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல கொஞ்சம் கெட்டியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தேவைப்படுற தண்ணி பாலும் சேர்த்து, இல்லை ஃபுல் பாலில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். அது நல்ல தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதை மூடி ஒரு 10-15 நிமிஷம் ஊற வைக்கலாம். ஏன்னா அந்த ரவா நல்லா ஊறிடும். அதுக்குள்ளே நம்ம சீஞ்சட்டியை காய போட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் 1 இல்லை 2 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த பொடியாக நறுக்கி வச்ச தேங்காயை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். தென் ஒரு பெரிய பேனில் ஒரு ஸ்பூன் முங்குற அளவுக்கு ஆயில் ஊற்றி சூடு பண்ணணும். நல்லா காய வைக்க. இப்போ அதுக்குள்ளே நல்லா ஊறிடுச்சு. இதில் அந்த வறுத்து வச்ச தேங்காயும் ஒரு 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்க்கலாம். பேக்கிங் சோடா சேர்க்க வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாவை ஒரு 6 to 7 hours அப்படியே வச்சுருந்தா கொஞ்சம் புளிச்சிடும். அப்போ நீங்கள் சோடா சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எண்ணெயும் காஞ்சிச்சு. அதில் நம்ம எதில் சுட போகிறோமோ அந்த கரண்டியை அதில் வச்சோன்னா அது ஒட்டாமல் வரும். ஸோ இப்போது அந்த கரண்டியில் ஒரு ஸ்பூன் மாவை எடுத்து நிதானமாக ஊற்றி உடனே கிண்டிடக்கூடாது. அப்படியே அதில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஃப்ளேமை லோவாக வச்சுட்டு சுட்டு எடுக்கணும். இது அப்பக்குழி சட்டி இல்லைன்னா கூட நீங்கள் இப்படி செய்யலாம். அண்ட் இந்த கரண்டியில் இப்படி ஊற்றி செய்யும்போது ஒரே அளவாக புசுன்னு நல்லா வரும். அதை அந்த கரண்டியிலேருந்து திருப்பி விடணும். சில சமயம் ஒட்டும். அது நல்ல எண்ணெய் அதில் ஊறலைன்னா கொஞ்சம் ஒட்டும். அப்போ லேசாக நைஃபோ ஏதாவது வச்சு லேசாக அப்படி இலக்கி விட்டோன்னா வந்துடும். ஸோ இப்படி எல்லா அப்பத்தையும் நிதானமாக சுட்டு எடுக்கலாம். நீங்கள் 1, 2, 3 கூட அட் அ டைம் செய்யலாம். இப்படி எல்லாம் ஊற்றிட்டு கொஞ்சம் நிதானமான ஃப்ளேமில் தான் வேக வைக்கணும். அப்போ தான் உள்ளே வேகும். ஸோ இது மாதிரி அது ஒன்று வேகிறதுக்குள்ளே கரண்டியில் இன்னொன்று ஊற்றி வேக வச்சு எடுத்துடலாம். இது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய இந்த அப்பம் நீங்கள் கார்த்திகை தீபத்துக்கு கூட செஞ்சு பார்க்கலாம். இதுக்கு ஊற வைக்கவோ அரிசி ஊற வச்சு அரைச்சி எல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இந்த டேஸ்டியான அப்பம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. அண்ட் கம்லூஸ் கிச்சனுக்கு தப்பாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்ஜாய்.